ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜிதா சமையல். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஜாமுன். எப்போவுமே தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் தான் மேக்ஸிமம் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக தீபாவளிக்கு வந்து பன்னீர் ஜாமுன் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணோடனே நம்ம பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம். இதில் வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து இது கரெக்டாக இருக்கும். நம்ம பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து இதுதான் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஃபுல் க்ரீம் மில்கே வாங்கிக்கலாம். இப்போ பால் கொதிக்கட்டும். இப்போ நல்லா பால் வந்து கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வினிகரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா திரிஞ்சு வந்துட்டுருக்கு பால். நல்லா திரிஞ்சு தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள். நல்லா வந்து அந்த பாலில் வந்து தண்ணி தனியாகவும் பன்னீர் வந்து தனியாகவும் வந்துடுச்சு நமக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு துணியெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன் வடிகட்டுறதுக்காக. வடிகட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். அவ்வளோதான். நல்ல பன்னீர் பாருங்கள், நிறைய நல்லா வந்திருக்கு. நல்ல க்ரீம் மில்க் எடுத்தால் தான் இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இதை வாஷ் பண்ணி விட்டுருவோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், கொஞ்சம் அந்த 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 ஸ்மெல் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா துணியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு புழிஞ்சு எடுத்துருவோம். கொஞ்சம் தண்ணி நம்ம ஊற்றுறப்போ கொஞ்சம் இன்னும் சில்லுன்னு ஆகிடும். ஸோ வந்து நம்ம புளியறப்ப ரொம்ப சூடாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா டைட்டாக அப்படி திருவி விட்டுடுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதை அப்படியே எடுத்து என்ன பண்ணலாம், இப்படி தொங்க விட்டுக்கலாம். இப்போ தொங்க விட்டுருக்க உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா சும்மா அப்படியே எடுத்து நல்லா வச்சுருங்க. அதே துணியோடையே வச்சுருங்க, துணியிலேருந்து எடுக்காமல். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, சும்மா ஒரு அப்படி தொங்க விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதோ இந்த மாதிரி இந்த ஸ்டாண்டுக்குள்ளே விட்டுட்டு ஒரு கிளிப்பு போட்டு விட்டுருவேன். ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கும். இந்த கிளிப்பை அப்படியே போட்டு விட்டுட்டேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே தொங்கிட்டுருக்கோம். இப்போ வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ உடனே எடுத்து நம்ம அதை வெளியே கொட்ட வேண்டாம். இதுக்குள்ளேயே இருக்கட்டும். இதோடையே அப்படியே வச்சுட்டு சும்மா அந்த கையை மேலே வச்சு இப்படி அழுத்தம் கொடுங்க. இப்படி லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க மெதுவாக. அது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக இப்படியே அழுத்தி விட்டால் போதும். அழுத்தி விட்டதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற பன்னீரெல்லாம் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எல்லா பன்னீரையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இது மாதிரி கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஏதாவது ஒரு ஷீட் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி 2 கையும் இப்படி உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி பிரட்டி விட்டால் போதும். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் பார்த்திங்களா, பயங்கரமாக அந்த மாதிரிலாம் பிசைய வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா இதே மாதிரி இது வந்து நீங்கள் வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்குமாவது இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம சக்கரை பாகில் போட்டு வேக விடும்போது அது வந்து உடையாமல் நமக்கு வரும். ஸோ வந்து மெதுவாக இதே மாதிரி ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படி பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருவோம். நல்லா சாஃப்டாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ இது பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ வந்து இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஸ்பூனில் டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து இன்னும் நமக்கு பன்னீர் ஜாமுனுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதையுமே நம்ம எப்படி பிசைஞ்சோமோ அதே மெத்தட்லேயே பிசைய வேண்டியது தான். அப்படியே போட்டு பிசையாமல் 2 கை இப்படி கை வச்சு இப்படி லைட்டாக மெதுவாக இப்படி திருப்பி எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே போல் மாவு வந்துடும். அந்த பாருங்களேன், அதை சுற்றி எவ்வளோ மாவு இருந்துச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் ஆகி கழுவுன மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஷீட்டு அவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ மாவெல்லாம் நல்லா பிறண்டு வந்துருச்சு பாருங்கள். சாஃப்டாக ஆகிடுச்சு மாவு. ஸோ நம்ம நல்லா அழகாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்படி அழுத்தி விட்டோன்னா மாவு வந்து சாஃப்டாக அமைங்கி உள்ளே போது கையில் படாமல் வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் கரெக்டான டைமு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு கலர் ஆட் பண்ணோம் இல்லையா, நான் வந்து ஃபுட் கலர் இல்லை, இது வந்து ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். நான் இதில் ரோஸ் சிரப் வந்து ஒரு 3லேருந்து 4 ட்ராப்ஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கலர் வந்து எல்லாத்துலேயுமே நல்லா பிரண்டு வரணும். இப்போ வந்து எல்லாமே நல்லா பிரண்டு வந்துடுச்சு. இப்போ அதுவும் பிங்க்கு, ஷீட்டும் பிங்க், இதுவும் பிங்க்குங்கிறதுனால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது உங்களுக்கு. நல்லா வந்தாச்சு. இப்போ சாஃப்டாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த கலரில் இருக்குது. இப்போ இதை நம்ம அழகாக குட்டி குட்டியாக வந்து பன்னீர் ஜாமுன் பார்த்துருக்கீங்க இல்லையா, பார்த்துருப்போம் நம்ம, குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக பிரிச்சுட்டு, ஏன்னா இதுலேருந்து குட்டி குட்டியாக நம்ம எடுத்து உருட்டிக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதுலேருந்து பார்ட்டாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம பிச்சு போட்டுட்டு பிரட்டி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே இதே மாதிரி எடுத்து போட்டுருவேன். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, ரொம்ப சின்னதாக ரொம்ப குட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்து நம்ம சர்க்கரையில் வேக வைக்கும்போது ரொம்ப பெருசாகிடும். ஸோ ரொம்ப சின்ன உருண்டையாக உருட்டி, இந்த பால் கொழுக்கட்டைக்கெலாம் உருட்டுவோம்ல குட்டி குட்டி குட்டி, அந்த மாதிரி ஓரளவுக்கு உருட்டிட்டு இந்த மாதிரி 2 கைக்கு நடுவில் வச்சுட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக இப்படி உருட்டிட்டு நடு கையில் வச்சு இப்படி நல்லா உருட்டிட்டு இப்போ சைடில் இப்படி வச்சு இப்படி உருட்டினோன்னா சிலிண்டர் மாதிரி குட்டி சிலிண்டர் மாதிரி அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்ட். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி தான் உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த மேட்டில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பாகவே இருக்கும் நமக்கு. பாருங்கள் கரெக்டாக அழகாக வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இதே போல் நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். அழுத்தி மட்டும் உருட்டிடாதீங்க. இப்போ நம்ம எல்லா பன்னீர் ஜாமுனையும் வந்து அழகாக உருட்டி எடுத்துட்டோம். பாருங்கள் எல்லாமே ஈவனாக ஒரே ஷேப்பாக இருக்குது. ஓகே, இது இப்போ இருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, சர்க்கரை வந்து பாகு காய்ச்சிடலாம். சர்க்கரை வந்து பாகுங்கிறது கம்பி பதம்லாம் கிடையாது, நார்மலாக சர்க்கரை கரைக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வந்து 4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 kg கிட்டே இருக்கும். 4 கப்பு, அதாவது ஏதாவது ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க நீங்கள். ஏன்னா அதை வச்சு எல்லாமே நீங்கள் அளக்கும்போது உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக வரும், உங்களுக்கு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து 4 கப்பு சர்க்கரைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுருவோம். இது வந்து கரைஞ்சி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா 10 நிமிஷம் வரைக்குமே நல்லா கரைச்சி விட்ருவோம். இதை வந்து நல்லா கெட்டியாகாத அளவுக்கு பார்த்துக்கணும். கெட்டியும் ஆகக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காகிட விடக்கூடாது. ஸோ இது கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இதை நல்லா கரைச்சி விட்ருவோம். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது, திக்கே ஆகலை. இப்போ உங்களுக்கு வந்து இந்த சர்க்கரையில் வந்து எதுவுமே அழுக்கு எதுவுமே கிடையாது, க்ளீனாக நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அதில் அப்படியே போட்டுக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு சர்க்கரையில் ஏதாவது அழுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் மேலே வரும். நம்ம ஒரு வடிகட்டி வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி பதமாகவே ரொம்ப தின்னா அப்படி இருந்தால் போதும். இப்போ நான் வந்து இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஜாமுனை போட்டுக்கலாம். ஒன்றா போட்டால் ரொம்ப டைம் ஆகும், அதுதான் மொத்தத்தையும் எடுத்து அப்படியே கொட்டிடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள், எல்லாமே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்குமே இது வந்து உள்ளேருந்து வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, கொஞ்சம் லைட்டாக ஹை ஃப்ளேம், ரொம்ப ஹையாக இல்லாமல் மீடியமாக வச்சுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுருவோம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆகலை, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் வந்து ட்ரை ரோஸ், அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அதில் தூவி விட்டுறலாம் அப்படின்னு இருக்கேன். சும்மா இது ஆப்ஷனல் தான், அழகுக்காக. கொஞ்சம் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ரியல் அந்த ஸ்மெல் வரும், அதுக்காக நான் அதை போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, ஆகட்டும். 5 நிமிஷம் ஆனோடனே திருப்பி எடுக்கலாம். இப்போ வந்து ஆயிடுச்சுங்க, கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ஏன் இப்போ சேர்க்குறோன்னா, இறக்க போகிற டைமில் தான் இது சேர்க்கணும். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இறக்கும்போது தான் இதெல்லாம் ஆட் பண்ணோம். முன்னாடியே பண்ணிட்டோம், அந்த ஸ்மெல்லாம் நமக்கு ஃப்ளேவர் அவ்வளோ கிடைக்காது. நம்ம இறக்க போகிறப்போ இதெல்லாம் போட்டுட்டு இறக்கும்போது நல்லா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், பன்னீர் ஸ்மெல்லு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் ஸ்டவ்வில். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா உடனே நம்ம எடுத்து சர்வ் பண்ண முடியாது. இது 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்குமே இருக்கட்டும். ஒரு 3 மணி நேரம் இருந்தால் கூட தப்பு இல்லை. நல்லா ஊறி அந்த சுகரெல்லாம் நல்லா ஊறி போய் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
ஓகே, நம்ம நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நான் வந்து ஒரு பவுலில் அதை எடுத்து மாற்றிட்டேன். சும்மா ஒரு அழகுக்காக வந்து அந்த சுகர் பால் இருக்குது இல்லையா, நம்ம அந்த கேக்குக்கெல்லாம் மேலே போடுவோம். ஸோ இது வந்து அந்த ரோஸ் கலரில் லைட் பிங்காக இருக்கிறதுனால அந்த சில்வர் பால் ஆட் பண்ணால் ஒரு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் ஆட் பண்ணணுன்னு கிடையாது, சும்மா ஒரு அழகுக்காக பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் தீபாவளிக்கு இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி தீபாவளி.